ஸோ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக்டவுனில் நம்முடைய ட்ரூ மேக்கின்டையரை வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய மேட்ச் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு அலிஸ்டர் பிளாக் வர்சஸ் கோடி ரோட்ஸ்க்கான மேட்ச். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணி ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணியிருந்தார். அப்படி என்ன பேசினார் அண்ட் ஆல்சோ மெயின் என்ன நினச்சிட்டு டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்போ சொல்லுற அப்படி சில ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே மூவ் ஆகலாம். கேஸ் அண்ட் ஆல்சோ ரீசெண்டாக நடந்த NXT எபிசோடில் என்னென்ன நடந்துச்சு, அது போக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் கார்டும் பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்றத டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணி நம்ம NXT பற்றி செப்பரேட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருப்போம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுக்குறேன். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் காலையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ நல்லா ரீச் ஆச்சுன்னா 1 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் NXT ரிலேட்டடும் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்சிக்யூட்டிவ் அப்லோட் பண்ணுறேன். சரி ரைட், இப்போ கண்ட நம்ம வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஸோ ஸ்மாக்டவுனை கிக் ஆஃப் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் கோடி ரோட்ஸும் கிக் ஆஃப் பண்ணாரு. கிக் ஆஃப் பண்ணது மட்டும் இல்லாமல் ட்ரூ மேக்கின்டையரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்ணார். ட்ரூ மேக்கின்டையர் என்ன சொன்ன, சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பற்றி தப்பாக சொல்லுவான். அது மட்டும் இல்லாமல் அவன் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் என்ன தோக்கடின்ற மாதிரி சொல்லியிருந்தான்ல. ஸோ என்ன நடந்துச்சு, இதுக்கப்புறமா நான் அவனை பற்றி பேச விரும்பலை. அவன் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஓஸ்ட் எனிமி தான், ஒரு கொச்சையாக பண்ணுறவன் தான்றதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையரை பார்த்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறமா நான் அவன்கிட்ட முடிச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபார்வர்டாக நான் போக போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா க்ரௌட் உங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறேன். ஏன்னா இதுக்கப்புறமா வந்து யார் என்ன சேலஞ்ச் பண்ண போகிறாங்கன்றதை நான் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்குறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் சொல்கிறாரு. சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் சைடில் உட்காரலான்னு போகிறாரு. பட் இருந்தாலும் ஷாக்கிங்ல இந்த அலிஸ்டர் பிளாக் பார்த்தீங்கன்னா வராரு. அண்ட் ஆல்சோ நான் நேற்றுக்கு நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு ரிப்போர்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் அண்ட் ஆல்சோ அலிஸ்டர் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செக்வன்ஸ் பண்ணாங்க. மேட்ச் பண்ணாலும் ஆச்சரியத்துக்கு இல்லைன்றதை வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை நான் கம்யூனிட்டி டேப்ல போட்டிருந்தேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. அதன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலிஸ்டர் பிளாக் பார்த்தீங்கன்னா வராரு. அலிஸ்டர் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. நான் ஒரு சில ஃபயர் பால்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டேமின் பீஸ்க்கு அகேன்ஸ்டாக பீஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் அதோட முடிஞ்சு இதுக்கப்புறமா ஒரு புது பர்பஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா தேனேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் மேலே நான் ஃபோக்கஸ் பண்ணுறதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அலிஸ்டர் பிளாக் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோட்ஸ் என்ன சொல்கிறாருன்னு, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அலிஸ்டர் பிளாக் அட்டாக் பண்ணலான்னு வராரு. பட் இருந்தாலும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜலீனா வேகா வந்துடுறாங்க. ஸ்டெப் அப் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கப்புறமா தான் உண்மையான நைட் மேர் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வரப்போகுதுன்றதை வந்து கோடி ரோட்ஸை பார்த்து சொல்லிட்டு ஒரு ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா விட்டாங்க. வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனோட ஜென்ரல் மேனேஜரான நிக் ஆலிஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வராரு. நிக் ஆலிஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும், ஆடியன்ஸ் கிட்ட கேட்குறாரு, நான் நினைக்கிறதா நீங்களும் நினைக்கிறீங்களா, இந்த சம்பவத்தை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்டு அலிஸ்டர் பிளாக் என்ன நினைக்கிறேன்ற மாதிரி கேட்கும்போது, மெயின் ஈவெண்ட்டில் உங்கள் 2 பேருக்கு நான் ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணுறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிக் ஆலிஸ் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு. இந்த இடத்துல ட்ரூ மேக்கின்டையர் அப்பியரன்ஸ் ஆயிருக்க மாட்டார். அண்ட் ஆல்சோ மெயின் ஈவெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் நடந்திருக்கும். மெயின் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு கட்டத்தில் வந்து ரெஃப்ரி அட்டாக் பண்ணி விட்டுறாரு. மேட்ச் டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சிருக்காரு. ரெஃப்ரி அட்டாக் பண்ணதோடய வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2-on-1 வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை போட்டு பொழக்கிறாங்க. அந்த இடத்துல ஷாக்கிங்லி நம்ம டேமின் பீஸ் பார்த்தீங்கன்னா வராரு. டேமின் பீஸ் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2-on-2 வந்து பார்த்தீங்கன்னா போகுது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபைட் பேக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிக்கலிஸ் அந்த இடத்துக்கு வராரு. நிக்கலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல ட்ரூ மேக்கின்டையர் உன்னை வந்து பார்த்தீங்கன்னா நான் பயங்கரமாக சஸ்பெண்ட் பண்ணுறேன். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனில் ஒன்று நான் பார்க்கவே கூடாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிடுறாரு. இது வந்து நடந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறமா என்னோட ரியாக்ஷன் என்னன்னா ஏன்ற மாதிரி தான் இருந்துருச்சு. ஏன்னா ட்ரூ மேக்கின்டையரை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுற இனோவேட்டிவான திங்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரொமோஸில் நிறைய கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனே ஓட்டிக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அவரே வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. எல்லாரையுமே சஸ்பெண்ட் பண்ணிட்டு கோடியை மட்டும் சாம்பியனை வச்சு ஷோ ஓட்டிங்கடான்ற மாதிரி தான் எனக்கு இருந்துருச்சு. ஏன் இதை பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, இது ஒரு ப்ராப்பர் ஸ்டோரி லைன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கப்புறம் என்னடா ஸ்டோரி லைன் பண்ண போகிறீங்க, இதுக்கப்புறமா ட்ரூ மேக்கின்டையர் கோடி ரோட்ஸுக்கு முடிச்சு விட்டீங்க. இதுக்கப்புறமா நீங்கள் ட்ரூ மேக்கின்டையருக்கு என்ன பண்ணுறதா இருந்தாலும் அவரை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்ஃபாலில் தள்ளுற மாதிரி தான் எனக்கு இருக்குது. அண்ட் ஆல்சோ ஸ்மாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா WWE ஆஃபேரில் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்குன்றதோ தனி வீடியோ பேக்கேஜாகவே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையருக்கும் நம்ம நிக்காலிஸ்க்கும் ஒரு சில வாக்குவாதம் ஏற்படுற மாதிரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேக் ஸ்டேஜ் அஃபிஷியல்ஸ் இன்வால்வ் ஆகி ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா போயிடுறேன்ற மாதிரி அவரே வந்து பார்த்தீங்கன்னா வாக்கவே ஆயிடுது. எல்லாத்தையும் பார்க்கும்போது ஸோ தெரிஞ்சதான் இது ஒரு ப்ராப்பர் ஸ்டோரி லைனாக தான் புஷ் பண்ணுறாங்க. பட் ஏன் இதை ஒரு ஸ்டோரி லைனாக புஷ் பண்ணுறாங்க இந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஸோ கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மேக்கின்டையர் தோத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களே. ஸோ அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்கன்றது தெரியல. பட் இருந்தாலும் ஏன் அந்த டிசிஷன் நீங்கள் எடுக்கணும், அந்த டிசிஷன் எடுத்துட்டு இதை ஏன் எடுக்கிறீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் ட்ரூ மேக்கின்டையர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் கொடுத்து, எனக்கு தெரிஞ்சு அவங்க ஹார்ட் கோராக மேட்ச் கொடுத்து கூட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் தோக்க வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் ரொம்ப க்ளீனாகவே வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் டீப் பண்ண மாதிரி இருந்துச்சு. சரி ரைட், இதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அப்கமிங் வீடியோஸில் ஸ்மாக்டவுனோட ஹைலைட்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணுவோம். ஸோ இப்போ அப்கமிங் நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீ மாதிரி நம்ம சேனல் ஸ்டே பண்ணியிருக்கேன். அந்த ஆல்சோ ஸ்டே சேஃப். வாட்டா.